இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ரீசெண்டா ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம். 2 நாளா கொரோனாவோட அதுதான் ட்ரெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். அதாவது இந்த ராஜகோபால் அப்படிங்கிற ஆசிரியர் பண்ண தப்பு பத்தி. இது வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் அதிகமா பேசவே இல்லையே. 2 நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சிறை தண்டனையே குடுத்துட்டாங்க. அவர் எதுவுமே வாய் திறக்கல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ முக்கிய அறிவிப்பு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அத பத்தி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காரு. அத பத்தின ஃபுல் டீடைல் இந்த வீடியோல பார்க்கலாம். ராஜகோபாலன் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆசிரியர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுக்கான உதாரணம் அப்படின்னா இவரை சொல்லாங்க. வந்துட்டு இன்னும் எத்தனை பேர் மாட்டுவாங்கன்னு தெரியல. இவர் தான் ஃபர்ஸ்ட் மாட்டியிருக்காரு. லாஸ்ட் இயர்லேருந்து ஒரு முறை வந்துட்டு நடைமுறையில் இருக்குது அப்படின்னா, ஆன்லைன் கிளாஸ். அதாவது கோவிட்னால ஸ்கூலுக்கு போக முடியாது, படிக்க முடியாதுங்கிற காரணத்தினால அரசு ஏற்பாடு பண்ண முறை வீட்டிலேருந்தே கல்வி கற்கும் முறை தான் இந்த ஆன்லைன் கிளாஸ். சின்ன சின்ன குழந்தையிலேருந்து 11th +2 அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கற்கக்கூடிய முறை தான் இது. இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஆசிரியர்களோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது இந்த குழந்தைகளுக்கு. இவர் எப்படி பாடம் நடத்துறாரு அப்படின்னா, அரை நிர்வாணமா பாடம் நடத்துறாராமா. அது மட்டும் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் ஆன்ல இருக்கும்போதே இவர் பாத்ரூம்ல இருந்து வெளிய வரது, குளிச்சிட்டு வெளியில வரது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு மாணவிகளுக்கு வீடியோ கால் மூலமா வந்துட்டு காமிச்சதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி இல்லாம வாட்ஸ்அப் குரூப் அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுலயும் தவறான கான்வர்சேஷன் பண்றதாவும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுத்திருந்தாங்க. அது எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நேரா கொடுக்கறதுக்கு சங்கடப்பட்டு ட்விட்டர்ல இவர்தான் வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ் டீச்சர், இப்படித்தான் பாடம் நடத்துவாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவிகள் அப்லோட் பண்ணிட்டாங்க. அது ட்ரெண்டாக இப்போ இவர் மாட்டிக்கிட்டாரு. மாட்டி சிறை தண்டனையும் கிடைச்சாச்சு. இந்த விஷயம் முதலமைச்சரோட பார்வைக்கு போனதுக்கு அப்புறம் அவர் சும்மா இருப்பாரா? புது நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காரு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கோவிட்லாம் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு தனியா இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு சில மெம்பர்ஸ் இருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது தவறாப்படுது அப்படின்னா அவங்க கிட்ட புகார் சொல்லலாம். பெற்றோர்கள் மூலியமா சொல்லியும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். அது வந்துட்டு அந்த பள்ளியோடைய நாள், அந்த பாடம் நடத்தின டைம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆராய்ச்சி பண்ணி இந்த தப்பு அவங்க தான் பண்ணாங்கன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு தகுந்த தக்க தண்டனை கிடைக்கும். தண்டனை ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. தட்ஸ் எ வீடியோ கைஸ். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. நீங்க வீட்டில் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.